இந்த உலகத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்க, ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலிருந்து சோதிக்கப்படுறீங்கடா, அல்லாஹ்வுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா, உங்களுக்கு தெரியும் உபை இப்னு சலூல் அல்லாஹ் சோதிக்காம ரசூலுல்லாஹ்களை இமாமா வச்சு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி அனுப்பிவிட்டான் உலகத்துல. ஏன்னா அவனுக்கு தண்டனை மறுமையில சோதிக்கல. அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா சோதிச்சிருவான். உங்களுக்கு ஒரு ரஹ்மத் இருக்கிறதே, ரசூலுல்லாஹ்வோட மனைவிக்கு அவதூறு சொல்லி ஓதி யுத்தத்துல 300 பேரை கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை அழிப்பதற்கு பாடுபட்ட அபூஜஹல் அபூலஹபை விட நயவஞ்சகத்தனமா செயல்பட்டவன் யார்? மதீனால. நீங்க மக்கால அபூஜஹல் அபூலஹப் பேசுவீங்கன்னா மதீனால யாரு? மதீனால எதிரியா நீங்க யாரை நினைப்பீங்க? உபை இப்னு சலூல். தொழிக்க போனது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை காட்டிக்கன்னு அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தஆலா உனக்கு சோதனையை கொடுக்கலையே. சஹாபாக்கள் மாதிரி வாழ்ந்த சஹாபாக்கள் வந்து மஸ்ஜித் நபவில என்ன, அதாவது அந்த பக்கையில அடக்கப்படுறதுக்கு ஜனாசா தொழுகை நடக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டா இல்லையா? அப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்து, கண்ணியம்னா அது கண்ணியம் அல்ல, ஆனால் இந்த உலக ரீதியா பார்க்குற டைம்ல கண்ணியத்தோட போயிட்டான். அப்ப அல்லாஹ் அவனை சோதிக்கல. ஏன்? அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல சொல்லிட்டான், இதை பெரிதிப்படுத்துவதற்காக பொறுப்படுத்தானே அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு. உபை இப்னு சலூல் பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த உலகத்துல. அதனால நீங்க சோதிக்கப்படுறீங்க, பாவத்தால தான் சோதிக்கப்படுறீங்க, பிழைகளால தான் சோதிக்கப்படுறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை தான். எதனாலடா? நீங்க உணர்வதற்காக, நீங்க விழிச்சு கொள்றதுக்காக அல்லாஹ் ரஹ்மத்தன். நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவரை சோதிச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த உலகத்துல ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறான்டா, நீங்க நினைக்க வேணா அவனை கெட்டவனாக்கி எல்லாம் முடிச்சுட்டான். இல்ல, அவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். நீங்க என்ன நினைக்கணும்? உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். அதே நிலைமையில மௌத்தாகினா தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவனை என்ன நடந்துட்டாலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். ஏனடா அல்லாஹ் தஆலா சொல்றான், அகத்னாஹும் பில் பஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யதர்ரஊன். நாங்கள் அவர்களை கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் புடித்தோம், சோதித்தோம். ஏன் தெரியுமா? பணிய வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌனுக்கே அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மறுபடி சொல்ற சந்தர்ப்பத்தில் சொல்றான், நாங்கள் ஞாபகப்படுத்தியதை அவர்கள் மறந்த பொழுது வானம் பூமியுடைய ரஹமத்துக்களை திறந்து விட்டோம் என்றான். இப்ப தண்டிக்கணும்னு நினைச்சோடனே ஃபுல்லா ரஹமத்தை கொடுத்து சோதனை எல்லாம் இல்லாமக்கி மறக்கடிச்சிட்டோம்ட்டான். திருந்தணும்னு நினைக்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நிறைய சோதிச்சோன்னு என்றான். நினைச்சு ஃபிரௌனுக்கே என்ன கிடைச்சது? சோதனை தான் கிடைச்சது திருந்துறதுக்காக.